வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ், நான் உங்கள் எவ்வி. பாயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் பாஸ் சொற்பிறப்பியல் பாகம் 3 பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற முதல் பாஸ் சொல் கட்டு. இச்சொல் பூனையை குறிக்கிறது. நாம ஏற்கனவே கேட் என்ற ஆங்கில சொல்லின் எட்டிமாலஜியை பார்த்திருப்போம். கேட் என்ற ஆங்கில சொல் கட்வா என்ற புரோட்டோ யுராலிக் சொல்லிலிருந்து வந்துள்ளதாக பார்த்திருப்போம். மேலும் தமிழ்ல கடுவன் என்ற சொல் ஆண் குரங்கை மட்டும் குறிக்காமல் ஆண் பூனையையும் குறிக்கும் என்பதையும் பார்த்திருப்போம். எனவே கேட், கடுவா, கட்டு, கடுவன் என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே. அடுத்து நாம பார்க்க போற பாஸ் சொல் இkur. இந்த சொல் சிம்பல் அதாவது குறியீடு மற்றும் மார்க் அதாவது குறித்தல் போன்ற பொருள்களை கொண்டுள்ளது. மார்க் என்பதை தமிழ்ல குறி எனவும் அழைக்கலாம். இக்குர் என்ற சொல்லில் இ என்ற எழுத்து நீங்குகையில் அது குர் என மருவும். குர், குறி என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே. பாஸ்க் மொழியில் உள்ள ஹெரி என்ற சொல் ஊர், நாடு, மக்கள் போன்ற பொருட்களை கொண்டது. இச்சொல் புரோட்டோ பாஸ்க்ல இருந்து வந்துள்ளதாக சொல்றாங்க. ஹெரி என்ற சொல்லில் ஏர் என்ற தமிழ் உச்சரிப்பு வருகிறது. ஏர் என்ற தமிழ் சொல் ஒரு பல்பொருள் ஒருமொழியாகும். ஏர் என்ற சொல் கலப்பையை மட்டும் குறிக்காமல் ஒரு நாளில் உழக்கூடிய நிலம் என்ற பொருளையும் குறிக்கிறது. ஊர், நாடு போன்றவையும் நிலப்பரப்பே. அடுத்து நாம பார்க்க போற பாஸ் சொல் erruki. இச்சொல் ஹாவ் மெர்சி அதாவது கருணையோடு இரு என்ற பொருளை கொண்டுள்ளது. கருணையை தமிழ்ல இரக்கம் எனவும் கூறலாம். பாஸ்க் மொழியில் உள்ள தொகி என்ற சொல் இடம், நிலை, சுற்று வட்டாரம் போன்ற பொருள்களை கொண்டது. தமிழ்ல உள்ள தொகுதி என்ற சொல் ஒரு பல்பொருள் ஒருமொழியாகும். தொகுதி என்பதற்கு அசம்பிளி அதாவது மன்றம் என்ற பொருளும் உள்ளது. மன்றம் என்பது ஒரு இடத்தையும் குறிக்கலாம். தற்காலத்தில் தொகுதி என்பது கான்ஸ்டிட்யூயன்சி அதாவது தேர்தலுக்கு உட்பட்ட இடம் இல்லையேல் வட்டாரம் என்ற பொருள்களையும் குறிப்பதால் தொகி மற்றும் தொகுதி என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே. அடுத்து நாம பார்க்க போற பாஸ் சொல் atera. இச்சொல் டு டேக் அவுட், டு எக்ஸிட், டு கோ அவுட், டு டிபார்ட் அதாவது வெளியில் எடுத்தல், வெளியே போதல் போன்ற பொருட்களை கொண்டுள்ளது. வெளியில் எடுக்கவும் வெளியே செல்லவும் முதலில் வழி இருக்க வேண்டும். அதர் என்ற தமிழ் சொல்லுக்கு வழி என்ற பொருளும் உள்ளது. பாஸ்க் மொழியில் உள்ள erdi என்ற சொல் ஹாஃப் அதாவது பாதி என்ற பொருளை கொண்டுள்ளது. இதே மாதிரியான சொல் ஐபீரியன் மொழியிலும் உள்ளதாக தெரிகிறது. ஒரு பொருளை பாதியாக்கையில் அது இரு துண்டுகள் ஆகும். தமிழ்ல இரு, இரண்டு என்ற சொற்கள் டூ அதாவது இரு என்ற பொருளை குறிப்பதால் இரு, இரண்டு, erdi என்ற சொற்கள் ஒத்த சொற்களே. அடுத்து நாம பார்க்க போற பாஸ் சொல் ஹண்டி. இதற்கு பெரிய என்று பொருள். இச்சொல் புரோட்டோ பாஸ்க்ல இருந்து வந்துள்ளதாக சொல்றாங்க. தமிழ்ல உள்ள அண்டம் என்ற சொல் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம் என்ற மிக பெரிய விண்வெளியை குறிக்கிறது. பாஸ்க் மொழியில் உள்ள பொரோக்கா என்ற சொல் போர் என்ற பொருளை கொண்டுள்ளது. பொரோக்கா என்ற சொல்லிலேயே போர் என்ற தமிழ் உச்சரிப்பு வருகிறது. இன்றைய பதிவுல நாம பார்க்க போற கடைசி பாஸ் சொல் ஒரேகா. இச்சொல் பேலன்ஸ் அதாவது சமநிலையை குறிக்கிறது. தமிழ்ல உள்ள ஒருக்கம் என்ற சொல்லும் சேம்னஸ் அதாவது ஒரே படித்தான நிலையை குறிப்பதால் ஒரேகா மற்றும் ஒருக்கம் என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே. இன்றைய பதிவில் பாஸ்க் மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம். அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் எவ்வி. நன்றி, வணக்கம்.